வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் ஷேக் ஹசீனா. இடஒதுக்கீடுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்ததால் பதவி விலகு. டாக்காவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வெளியேறிய ஷேக் ஹசீனா விமானப்படை தளத்திலிருந்து விமானம் மூலம் திரிபுரா வந்து லண்டன் புறப்பட்டதாக தகவல். டாக்காவில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நுழைந்த மாணவர்கள் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் வங்கதேசத்தின் முதல் பிரதமருமான முஜிபுர் ரஹ்மானின் சிலையை உடைக்கும் முயற்சி. வங்கதேசத்தில் கொடுங்கோன்மைக்கு இடம் கிடையாது என்று ராணுவ தளபதி வாக்கர் உஸ்மான் நாட்டு மக்களிடையே உரை. இடைக்கால ஆட்சியை ராணுவம் அமைத்துள்ளதாகவும் தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அருள் பாலு உள்ளிட்ட 5 பேருக்கு 7 நாள் போலீஸ் காவல். எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியா என்ற கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பழுக்கவில்லை என்ற பதில். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்தில்லை. சிபிஐ கைதை எதிர்த்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனு தள்ளுபடி. சட்டவிரோத மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயராக திமுகவின் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வு. எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜுக்கும் 23 வாக்குகளை அளித்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர். கோவை மாநகராட்சியின் திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு. கவுன்சிலர்களுடன் அமைச்சர் கே.ஏ. நேரு நடத்திய ஆலோசனையில் முடிவு. கோவை மேயர் பதவிக்கான திமுக வேட்பாளராக தேர்வு செய்யப்படாததால் கவுன்சிலர் மீனாலுக்கு கண்ணீர். வருத்தத்துடன் புறப்பட்டுச் சென்றார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வாதாடுவதற்கு தயாராக இல்லை என கூறி வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கூறுவது என்ன மாதிரியான செயல் என்று நீதிபதிகள் காட்டம். HP ஹார்ட் டிஸ்க்கு பதில் CK ஹார்ட் டிஸ்க் தாக்கல் செய்யப்பட்டதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறுவது உண்மையா? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. MR விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் CBCD காவல்துறையினர் சோதனை. கரூர், நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். இலங்கை அதிபர் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் ராணுவ தளபதி சரத்பன்ஹோ தேர்தல் ஆணையத்தில் பண வைப்பு தொகையை செலுத்தினார். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 2000 புள்ளிகளுக்கும் மேலாக சரிவு. நிப்டி 600 புள்ளிகளுக்கு மேல் சரிந்த நிலையில் 17 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கதேசத்தில் மாணவர்களின் புரட்சியை தொடர்ந்து பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் புரட்சி செய்ததால் ஷேக் ஹசீனா ராஜினாமா என தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நிகழ்ச்சி இது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம்.
வங்கதேசத்தில் தற்பொழுது அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறியுள்ளதாக தகவலானது வெளியேறியுள்ளது. மிக முக்கியமாக அங்கு ஏற்பட்ட கடுமையான போராட்டம், குறிப்பாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அந்த போராட்டமானது வன்முறையாக மாறி மோதல் முற்றிய நிலையில் கடந்த சில வாரங்களாகவே கடுமையான ஒரு புரட்சி என்பது அங்கு நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த நாட்டினுடைய ராணுவத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக தற்பொழுது ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துள்ளார் எனவும், ராஜினாமா செய்ததன் பிறகு அங்கு நாட்டை விட்டு அவரும் அவருடைய சகோதரியும் வெளியேறி உள்ளார்கள் என்ற ஒரு தகவலானது தற்பொழுது அங்குள்ள அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த டாக்காவில் இருந்து அவர் கிளம்பி மிக முக்கியமாக அவருடைய சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கும் நிலையில் அவர் செல்லும் அந்த ஹெலிகாப்டருடைய காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 15 ஆண்டுகளாக தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் பிரதமர் பதவியில் இருந்த நிலையில் தற்பொழுது சமீபத்திய அந்த 1971ஆம் ஆண்டு அதாவது போரில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த ஒரு இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு கடுமையான போராட்டம் என்பது ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த போராட்டத்தை அடுத்து அவர் தற்பொழுது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். போராட்டத்திற்கு அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் ஏற்பட்டு மாணவர்கள் மீதான தாக்குதலும் நடைபெற்று 300க்கும் அதிகமானோர் கடந்த ஒரு வாரத்தில் இருந்த நிலையில் அதனை கண்டித்து அவருக்கு எதிரான ஒரு பல்வேறு முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. அதே சமயம் ராணுவத்தினரிடம் ஷேக் ஹசீனா மீதான அதிருப்தி என்பது ஏற்பட்ட நிலையில் பல ஆலோசனைகளுக்கு பிறகு அவரை 45 நிமிடங்களில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை ராணுவமானது வழங்கியுள்ளது எனவும், அதன் அடிப்படையில் வங்கதேசத்தினுடைய ராணுவ தலைவர் வேக்கர் உஸ் ஜமான் அந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றவிருக்கும் நிலையில் தற்பொழுது அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்து வெளியேறியுள்ளார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது வங்கதேசத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். அது தொடர்பான அந்த ஒரு வீடியோ காட்சியும் தற்பொழுது வங்கதேசத்தினுடைய சமூக வலைதளங்கள் மற்றும் அங்கிருக்கும் செய்திகள் ஊடகங்கள் மூலமாக வெளியாகியுள்ளது நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. சுசித்ரா, வங்கதேசத்துல தொடர்ந்து வன்முறை நிலவி வருகிறது. ஏராளமானோர் தொடர்ச்சியாக உயிரிழந்து வருகிறார்கள். ஷேக் ஹசீனாவினுடைய ராஜினாமா, அதே நேரத்தில் ராணுவ தலைமை தளபதி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துமா? நீங்க குறிப்பிட்டது போல இன்னும் சற்று நேரத்தில் நாட்டு மக்களுக்கு அவர்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்பது அங்கு நடைபெற்று வரக்கூடிய கலவரத்தை ஒடுக்கும் விதமானதாக இருக்குமா? மிக முக்கியமாக அதாவது ஆசிய கண்டத்தினுடைய மிகவும் ஒரு ஒப்பற்ற அசைக்க முடியாத தலைவர்கள் ஒருவராக ஷேக் ஹசீனா இருந்து வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகள், குறிப்பாக அண்டை நாடுகளுடன் அவருடைய அந்த உறவு என்பது மிகவும் ஒரு நட்பு உறவில் அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஒரு போராட்டம் வன்முறை என்று ஏற்பட்ட நிலையில் ராணுவத்தினுடைய கட்டுப்பாடு என்பது முழுக்க முழுக்க அந்த வங்கதேசம் முழுவதுமாகவே தற்போது கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அதற்கேற்ற நடவடிக்கைகளை ராணுவம் எடுத்து வருகிறது. அது தொடர்பான அறிவிப்புத்தான் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வங்கதேசத்தினுடைய ராணுவ தலைவர் வேக்கர் உஸ் ஜமான் அறிவிக்க உள்ளார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான ஒரு நடைமுறையை ராணுவமானது எடுக்க வேண்டியது இருக்கும். போராட்டக்காரர்கள் கலந்து செல்வதற்கான ஒரு அறிவுறுத்தலும் ஏற்கனவே அங்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வ உரையில் அவர் இவை அனைத்தையுமே தெரிவிப்பார் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. ஹசீனாவினுடைய அந்த ஒரு ராஜினாமாவிற்கு பிறகு அடுத்தபடியாக தற்காலிக ஒரு தலைவராக வங்கதேச தலைவராக யார் வரப்போகிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பும் அந்த உரையில் இடம்பெறும் எனவும், அதன் பிறகு இந்த ஒரு வன்முறை மற்றும் கலவரங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்ற ஒரு தகவலையும் வங்கதேச அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு போராட்டக்காரர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அங்கிருக்கும் அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் ராணுவத்தினுடைய அடுத்த நடவடிக்கை என்பது எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பு தான் இன்னும் சற்று நேரத்தில் மக்களிடையே உரையா உள்ள அந்த ராணுவத்தினுடைய தலைவர் வேக்கர் உஸ் ஜமான் தெரிவிக்க உள்ளார். சுசித்ரா, இப்போ ஷேக் ஹசீனா தப்பி ஓட்டம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. அவர்கள் எங்கு தஞ்சமடைந்திருக்கிறார்? அவர் வங்கதேசத்தில் இருக்கிறாரா அல்லது வேறு எந்த நாட்டிலாவது தஞ்சமடைந்திருக்கிறாரா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் வெளியாயிருக்கா? மிக முக்கியமாக அவருடைய சொந்த ஊரான கனோபன் என்ற இடத்திற்கு அவர் முதற்கட்டமாக சென்றுள்ளார் எனவும், அங்கிருந்து இங்கிலாந்து செல்வதற்கான முயற்சியில் ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய சகோதரி ஆகிய 2 பேருமே ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக டாக்கா, வங்கதேசனுடைய தலைவர் டாக்காவில் இருந்து கிளம்பி அவர் சொந்த ஊரான அந்த கனோபாபன் என்ற ஒரு இடத்திற்கு சென்றுள்ளார் என்ற ஒரு தகவலானது முதற்கட்டமாக வெளியாக இருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக அவருடைய அந்த பிரசிடென்சியல் இல்லத்திலிருந்து அவர் கிளம்பி சென்றுள்ளார் எனவும், அங்கிருந்து இங்கிலாந்திற்கு அவர் செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. அவருடைய மகள் ஏற்கனவே வெளிநாட்டினால் இருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அங்கிருக்கும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் செல்வதற்கு முன்னர், அதாவது வங்கதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் அவர் மக்களிடம் பேச வேண்டும் என்ற ஒரு
முயற்சித்ததாகவும், ஆனால் ராணுவத்தினர் அதற்கு எந்த ஒரு இசைவும் தெரிவிக்கவில்லை. அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தற்பொழுது அவர் சொந்த ஊருக்கு சென்று விட்டார் என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக அங்கிருக்கும் ஊடகங்கள் தற்பொழுது வெளியிட்டுள்ளன. பாலா, சுசித்ரா, இப்போ தற்காலிகமாக புதிய பிரதமர் தொடர்பான அறிவிப்பு வெளியாவதற்குள் இடைக்காலமாக ராணுவமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வங்கதேசத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக பாலா, ஒரு சில தரவுகளை பொறுத்த அளவில் அங்கு டாக்காவை பொறுத்த அளவில் ராணுவத்தினுடைய ஆட்சிதான் அடுத்து ஷேக் ஹசீனாவுடைய ராஜினாவிற்கு பிறகு நடைமுறைக்கு வரும். அதன் பின்னர் தான் தேர்தல் பற்றிய எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கப்படும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலானது அங்கிருக்கும் ராணுவத்தினரால் தற்பொழுது கூறப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே பல்வேறு சூழல்கள், மிக முக்கியமாக பாகிஸ்தான், இலங்கை என பல்வேறு நாடுகளில் இது போன்ற ராணுவ ஆட்சி இருந்தது. தற்பொழுது மியான்மர் சமீபத்திய அந்த ஒரு கூப் என்று அழைக்கப்படும் அந்த மியான்மரிலும் இது போன்ற ஒரு நடைமுறை ஏற்பட்டதில் தற்போது அடுத்த கட்டமாக வங்கதேசத்தில் ராணுவத்தினுடைய அந்த ஒரு சூழ்ச்சி காரணமாக இவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டாரா என்ற ஒரு கேள்வியும் வங்கதேசத்தில் எழுந்தது. அதன் அடிப்படையில் ராணுவத்தினுடைய ஆட்சிதான் நடைமுறையில் தற்காலிகமாக கொண்டு வரப்படும் என்ற ஒரு தகவலும் ராணுவத்தினுடைய தளபதிகள் மூலமாக அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், அதற்கான நடவடிக்கைகளை ராணுவத்தினுடைய தலைவர் எடுத்து வருகிறார் என்ற ஒரு தகவலும் முதற்கட்டமாக வெளியாக இருக்கிறது. ஆனால் தேர்தல் குறித்த எந்த ஒரு கருத்துக்களையும் அங்கிருக்கும் ராணுவத்தினர் கூறவில்லை. முதற்கட்டமாக ராணுவத்தினுடைய ஆட்சியானது வந்த பிறகு தேர்தல் குறித்த நடவடிக்கைகளை யோசிக்கப்படும் என்ற ஒரு தகவலைத்தான் தற்பொழுது அங்கிருக்கும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பாலா.